அமெரிக்காவில் வேலை செய்யணும்னு கனவு கண்டுட்டு இருக்கும் ஆயிரக்கணக்கான இந்தியர்களுக்கு ஒரு நல்ல செய்தின்னு சொல்லலாம். H1B விசா கட்டணமான 96 லட்சம் ரூபாய், அமெரிக்க டாலரின் மதிப்புப்படி $1 லட்சம். அந்த அளவுக்கான கட்டணம் விதிக்கப்பட்டிருந்தது. இதை இப்போ அமெரிக்க நீதிபதி ரத்து செய்திருக்காரு. சரி, இந்த தீர்ப்பு சாதகமானது தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது தொடர்பாக இந்த வீடியோவில் இன்னும் விரிவாக பார்க்கலாம். முதல்ல H1B விசா அப்படின்னா என்னன்றதை புரிஞ்சுக்குவோம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய திறமையான ஊழியர்களை அங்கே வேலைக்கு எடுத்துக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு விசா தான் H1B விசா அப்படின்னு நாம் சொல்லலாம். அப்போ அமெரிக்காவில் நீங்கள் போய் வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு H1B விசா தேவைப்படும். பொதுவாக உங்களை யார் வேலைக்கு எடுக்கிறாங்களோ அந்த நிறுவனங்களே இந்த H1B விசா ப்ராசஸை மேற்கொள்வாங்க. அதற்கான கட்டணத்தை அவங்க தான் செலுத்துவாங்க. இந்த கட்டணம் என்பது வழக்கமாக $2000 இருந்து $5000 தான் இருந்து வந்துச்சு. அதாவது கிட்டத்தட்ட 2 லட்சத்துல இருந்து 5 லட்சம்குள்ளாக தான் இருக்கும் இந்திய ரூபாயின் மதிப்புப்படி. இப்படி தான் இது இருந்து வந்துச்சு. யாருக்கெல்லாம் இது பெரும்பாலும் பயன்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, அமெரிக்காவுக்கு வேலை செய்ய போகக்கூடிய பிற நாட்டை சேர்ந்தவர்கள். அதில் H1B விசா ஹோல்டர்ஸாக இருந்த 70 இருந்து 72% பேர் இந்தியர்களாக தான் இருந்திருக்காங்க. அப்போ இதுல ஒரு கட்டணம் அப்படின்னு அவங்க ஏற்றும் போது அது பெரும்பாலும் இந்தியர்களை தான் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது தான் சொல்லப்பட்டுச்சு. எந்த துறை அப்படின்னு பார்த்தோன்னா, டெக்னாலஜி அண்ட் ஐடி இந்த துறையில் தான் அதிகமாக இந்தியர்கள் அங்கே வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. இது தவிர டாக்டர்ஸ், நர்ஸு, அதே மாதிரி நிறைய ப்ரொஃபஷ்னலான துறைகளை சேர்ந்தவங்க அங்கே போயிட்டு இருந்தாங்க. ரிசர்ச்காக போவாங்க. இப்படி பல்வேறு துறைகளுக்கும் இந்தியர்களை அமெரிக்கர்கள் வேலைக்கு எடுத்துட்டு இருந்தாங்க. இதுக்கான ஒரு தளம் தான், இதுக்கான ஒரு விஷயம் தான் H1B விசா, வேலைவாய்ப்பு விசா அப்படின்னு நாம புரிஞ்சுக்கலாம். சரி, இந்த 96 லட்சம் ரூபாய் கட்டணம் அப்படின்றது என்ன விவகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா, அமெரிக்கர்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கர்களை வேலைக்கு அமர்த்தினா அவங்களுக்கு அதிகமாக சேலரி கொடுக்க வேண்டி இருக்கும். அவங்களுக்கான சம்பளம் அதிகமாக இருக்கும். அதுவே வெளிநாடுகளில் இருந்து ஒரு நபரை அவங்க ஹையர் பண்ணும்போது கம்பேரிட்டிவ்லி கம்மியான தொகைக்கு, கம்மியான சம்பளத்திற்கு வேலை அமர்த்தலாம். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய திறமையான ஊழியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கான தேவை என்பது அமெரிக்காவில் அதிகமாக இருந்து வந்துச்சு. ஆனால் இது அமெரிக்கர்களுக்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தினதா அவங்க தரப்பில் இருந்து சொல்லப்படுது. காரணம், அமெரிக்கர்களோட வேலை வாய்ப்பில் இதனால் நிறைய பாதிப்பு இருக்குது. அதை பாதுகாக்கிறதுக்காக H1B விசா கட்டணத்தில், H1B விசா சார்ந்த நிறைய நடைமுறைகளில் மாற்றங்களை கொண்டு வரணும், கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும் அப்படின்றதெல்லாம் விவாத பொருளாக பேசப்பட்டு வந்தது. அதற்கான ஒரு நடவடிக்கையாக தான் H1B விசா கட்டணம் புதுசாக எடுக்கிறவங்க 96 லட்சம் ரூபாய் கட்டி தான் அந்த விசாவை எடுக்க முடியுன்ற இந்த ரூலை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கொண்டு வந்தார். சரி, இந்த 96 லட்சம் ரூபாய் கட்டணம் அப்படின்றது நடைமுறைக்கு வந்ததே, அதனால் என்ன பலன் இருந்தது அப்படின்னு நம்ம கேட்கலாம். காரணம் என்னன்னா, செப்டம்பர் 2025 தான் இதை நடைமுறைக்கு கொண்டு வராங்க. இதோட ரூல்ஸ் படி, இதோட நடைமுறைப்படி ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய H1B விசா ஹோல்டர்ஸ் இதை கட்டணத்தை செலுத்த வேணாம். அதே மாதிரி ரெனியூ பண்ணுறவங்க செலுத்த வேண்டாம். ஸ்டூடெண்ட் விசால அங்கே இருந்துட்டு அப்படியே வேலைக்கு போகிறவங்க இந்த கட்டணத்தை செலுத்த வேணாம். அப்போ யார் தான் செலுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு நாட்டில் இருந்து புதுசாக அமெரிக்காவுக்குள்ள வேலைக்காக நுழையிறவங்க இந்த கட்டணத்தை செலுத்தி தான் நுழையணுன்ற அந்த நடைமுறையை அவங்க அப்போ கொண்டு வந்தாங்க. பொதுவாக ஒரு வருஷத்துக்கு 65,000 விசாக்கள் இதில் அனுமதிக்கப்படும். அது தவிர உயர் படிப்பு படித்தவங்களுக்கு, பேச்சுலர்ஸ் டிகிரி இருந்தால் தான் இந்த விசாவை எடுக்க முடியும். அதுக்கும் மேலே உயர் படிப்பு படித்தவங்க, ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வேலைக்கு போகிறவங்க, அவங்களுக்காக ஒரு 20,000 எண்ணிக்கை அனுமதிக்கப்பட்டு வந்தது. பெரும்பாலும் கூகுள், அதே மாதிரி இந்திய ஐடி நிறுவனங்களான TCS, இன்ஃபோசிஸ் இந்த மாதிரியான பெரிய பெரிய நிறுவனங்கள் தான் இந்த விசாவை அதிகமாக பயன்படுத்திட்டு வந்தாங்க. அப்போ அந்த நிறுவனங்கள் எடுக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ், அவங்களுக்கான ஒரு பாதிப்பாக தான் இது பார்க்கப்பட்டுச்சு. சரி,
இந்த 96 லட்சம் ரூபாய் கட்டணம் வந்ததுக்கு பிறகு இதே அளவில் 65,000 அளவுக்கு விசாக்கள் அவங்களுக்கு வந்ததா, விண்ணப்பங்கள் வந்ததா அப்படின்னு கேட்டால் கிடையாது. செப்டம்பர்ல இருந்து இந்த ஆண்டு 2026 பிப்ரவரி வரைக்கும் வெறும் 85 பேருக்கான கட்டணம் தான் செலுத்தப்பட்டு இருக்கிறதா தரவுகள் மூலமா தெரிய வந்திருக்கு. அப்போ இந்த கட்டணத்தை செலுத்துறதுக்கு பெருவாரியான நிறுவனங்கள் தயாரா இல்லை. இந்த கட்டணத்தினால பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவதா இந்திய ஐடி ஊழியர்கள், பொறியாளர்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா அவங்க தான் அதிக அளவில் இங்க இருந்து அமெரிக்காவுக்கு குடியேற்றம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த வேலை வாய்ப்பு மூலமா. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கான ஒரு கேள்விக்குறி, அப்ப அடுத்து நம்ம என்ன செய்யறதுன்ற கேள்விக்குறி இருந்தது. காரணம் என்னன்னா, சிறிய அல்லது நடுத்தர நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு கட்டணம் செலுத்தி ஒரு எம்ப்ளாயியை அவங்களால ஹையர் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழலை தான் அவங்க எதிர்கொண்டு இருந்தாங்க. இது தவிர நிறைய யூனிவர்சிட்டிஸ்லையும் ஸ்டூடெண்ட் விசாவுக்குமே நிறைய பேசுபொருள் அங்கே இருந்தது. காரணம், குடியேற்றம் சார்ந்த பிரச்சனைகள் அமெரிக்காவில் இருக்க தொடங்குச்சு. அதுதான் இதற்கான காரணமாக இருந்தது. இப்போ நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, நீதிபதி குறிப்பிடுறது ட்ரம்ப் நிர்வாகம் தானாக முன்னெடுத்து இந்த ஒரு நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க. 96 லட்சம் ரூபாய் அப்படின்றது இது கட்டணம் அப்படின்ற கேட்டகரியில் வராது. இந்த பெரிய தொகையை பார்க்கும்போது இது டாக்ஸ், வரி அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் இதை நாம அணுக முடியும். அப்படி இருக்கும்போது அதிபர் அவரோட பவரை மட்டுமே பயன்படுத்தி இதை நடைமுறைக்கு கொண்டு வர முடியாது. இதற்கு காங்கிரஸோட அப்ரூவல் வேணும். காங்கிரஸ் அப்படின்றது அமெரிக்காவுடைய பாராளுமன்றம். அங்க இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுடைய அப்ரூவலோட தான், காங்கிரஸோட அப்ரூவலோட தான் இதை நாம செயல்படுத்த முடியும். அதனால இப்ப ரத்து பண்றேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. சரி, இப்போ ஜட்ஜு ரத்து பண்ணிட்டாரு, இதனால இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை, H1B விசால எப்பவும் போல நம்ம போற மாதிரி வேலைக்கு போகலாம் அப்படின்னு கேட்டா அங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. அதுதான் கிடையாது. இப்போதைக்கு நீங்க ரிலீஃப் ஆயிக்கலாம். ஆனா ட்ரம்ப் அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை எதிர்த்து மேல்முறையீடு போக போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இப்பதானே குட் நியூஸ் சொன்னீங்க, உடனே அடுத்து பேட் நியூஸா? இது ஒரு தற்காலிக நடவடிக்கை தானா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. காரணம் என்னன்னா, அமெரிக்க நீதிமன்ற அமைப்பு எப்படி செயல்படுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மேல்முறையீட்டுக்கான காலம் என்பது ரொம்ப நீண்ட காலமா இருக்கும். அதற்கான செயல்முறைகள் ரொம்ப அதிக காலம் எடுத்துக்கக்கூடியதா இருக்கு. அதனால உடனடியா இதை அவங்களால மேல்முறையீடு செஞ்சு தடுக்க முடியாது. அப்போ இப்போதைக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய ரிலீஃப் தான் அப்படின்றத நம்ம உறுதியா சொல்லலாம். அப்ப இந்தியர்கள் இனி அடுத்து என்ன பண்ணணும்? அமெரிக்க கனவோடு இருக்கக்கூடிய இந்தியர்கள் இனி செய்ய வேண்டியது என்ன? அவங்களுக்கான செய்தி இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவதா அமெரிக்க அரசு, அமெரிக்க ட்ரம்ப் அரசு அடுத்தடுத்து என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்றாங்க, குடியுரிமை சார்ந்து அங்க என்னென்ன விஷயங்கள் பேசப்படுது, அது தொடர்பாக என்னென்ன புரோட்டோகால்ஸை வந்து அவங்க மாற்றுறாங்க அப்படின்ற விஷயங்கள், அது தவிர H1B விசா நடைமுறைகளை எதுவும் மாற்றங்கள் கொண்டு வரப்படுதா அப்படின்ற விஷயத்தையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செய்திகளில் பார்த்து அடிக்கடி ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஏதாவது மிகப்பெரிய மாற்றம் வந்தது அப்படின்னா உங்களுக்கான ஒரு அலாமாக இருக்கக்கூடும். இந்த H1B விசா விஷயத்தில் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத இந்த காணொலியை பார்த்து முடித்த பிறகு நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு செய்யலாம்.